அறிவாலயத்தில் துரைமுருகன் எடுத்த யூட்டன், வேலுமணி வட்டாரத்தில் ஓடும் அண்ணாமலை சாய்ஸ், அமமுகவை அதிமுகவோடு இணைக்க இபிஎஸ் போட்ட அந்த ரகசிய ஸ்கெட்ச், இந்த எல்லா சீக்ரெட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி பயன். நேத்து ஜூன் 13 காலையில அறிவாலயத்துல திமுக மகளிரணி ஆலோசனை கூட்டம் பயங்கரமா ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த மீட்டிங்ல கட்சியோட தலைவர் ஸ்டாலின், பொருளாளர் TR பாலு, முதன்மை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் மகளிரணி நிர்வாகிகள் 10 பேர், அப்புறம் இளம் பெண்கள் பிரிவில் 10 பேர்னு மொத்தம் 20 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு மாவட்டத்துக்கு 20 பேர்னா கட்சி அமைப்பு ரீதியா தமிழ்நாடு முழுக்க இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் அறிவாலயத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த நிலைமையில தான் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவரோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருந்ததுனால ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு அறிவாலயம் வந்திருக்காரு. கலைஞர் அரங்கம் வாசல் வரைக்கும் வந்தவர் உள்ள ஏகப்பட்ட கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு உள்ள போனா இன்ஃபெக்ஷன் ஆயிட போது, வேணா வா அப்படின்னு அவரு கூட வந்தவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே யூட்டன் அடிச்சு கிளம்பிட்டாரு. ஆனா வெளியில என்னடான்னா, துரைமுருகனை வரவேற்கிறதுக்கு கட்சியோட சீனியர் நிர்வாகிகள் யாரும் வரல, அதனால தான் அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாருன்னு மீடியாவில் செய்திகளை தட்டி விட்டாங்க. அப்படிங்கிறதா நிஜமா நடந்த உண்மை. அடுத்ததா நம்ம மாஜி மந்திரி வேலுமணி, CV சண்முகம், C விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 25 MLAக்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தாவிக கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அதனால கடுப்பான எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாரோட கட்சி பதவிகளையும் ஒட்டு மொத்தமா பறிச்சாரு. விஜய் அமைச்சரவையில் நமக்கு மந்திரி போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு ஆசையா காத்திருந்த இவங்களுக்கு நம்ம CM விஜய் செம ஷாக்க கொடுத்தாரு. இதனால வேற வழியே இல்லாம இவங்க எல்லாரும் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே சரணடைய வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அப்ப நாங்க ஏற்கனவே வச்சிருந்த அதே கட்சி பதவிகளை எங்களுக்கு மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி கிட்ட வேலுமணி ஸ்ட்ராங்கா டிமாண்ட் வச்சிருந்தாரு. எடப்பாடியும் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு பதவிகள் எல்லாமே திரும்ப கிடைச்சிடும் அப்படின்னு வேலுமணி கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா எடப்பாடி சொன்ன அந்த டெட்லைன் முடிஞ்சு பல நாட்கள் ஆகியும் கூட இன்னமும் வேலுமணி உள்ளிட்ட யாருக்குமே அவங்க இழந்த பதவிகள் கிடைக்கவே இல்லை. இதுக்கிடையில தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காராம். அதிமுகவோட மாவட்ட அமைப்புகளை 86 இருந்து 117 உயர்த்தி 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் அப்படிங்கிற ஒரு புது சீர்திருத்தத்தை ரொம்ப சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ண போறாராம் எடப்பாடி. விஷயத்தை கேள்விப்பட்ட வேலுமணி, இனிமே மறுபடியும் மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்தாலும் அது பழையபடி பவர்ஃபுல்லா இருக்காது, வெறும் 2 MLA தொகுதியை வச்சுக்கிட்டு மாவட்ட செயலாளர்னு போர்டு மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு அவரோட சப்போர்ட்டர்ஸ் கிட்ட செம்ம அப்செட்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. அப்போதான் நாம பேசாம அண்ணாமலையோட புது இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி வேலை செய்யலாமா அப்படிங்கிற விவாதமும் வேலுமணி வட்டாரத்துல செம்ம சூடா நடந்திருக்கு. ஏற்கனவே அண்ணாமலைக்கும் வேலுமணிக்கும் நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அண்ணாமலைக்கும் இப்போ அவரோட புது இயக்கத்தோட கட்டமைப்பு அப்புறம் நிர்வாக வேலைகளை பார்த்துக்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு சீனியர் கை தேவைப்படுது. இந்த இடத்துல வேலுமணி இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு இப்ப கொங்கு மண்டலத்துல ஒரு புது பேச்சு கிளம்பி இருக்கு. இதே மாதிரி இன்னொரு அதிரடியான அதிமுக சீக்ரெட்டை சொன்னாரு மிஸ்டர் நரியா. எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில அதிமுக தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே வருதுங்கிற விமர்சனம் இப்ப ரொம்ப காரசாரமா வெடிச்சிருக்கு. வேலுமணி உள்ளிட்ட சீனியர்கள் இன்னமும் எடப்பாடி கூட முழுசா ஒட்டாமலே இருக்காங்க. அதே நேரத்துல வாரம் வாரம் அதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் தாவேக்காவை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படியாவது தடுத்து நிறுத்தி அதிமுகவுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி இப்போ ஒரு மெகா பிளான்ல இறங்கியிருக்காராம். கட்சியை விட்டு போனவங்களை எடப்பாடி சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த கெட்ட பெயரை மாத்துறதுக்காக எடப்பாடியோட ரைட் ஹேண்டா இருக்கிற ஆத்தூர் இளங்கோவன் இப்போ அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கிட்ட ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையில இறங்கியிருக்காரு. அது என்னன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அப்படியே மொத்தமா அதிமுகவோட ஜாயின் பண்றது. அதுக்கு முதல் கட்டமா TTV தினகரனுக்கு அதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் போஸ்ட் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் மெதுவா ஒட்டுமொத்த அதிமுகவையே TTV கையில ஒப்படைக்கிறது. இதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி போட்டு வச்சிருக்கிற மாஸ்டர் பிளானா. ஆனா இந்த டீலிங்க்கு TTV தினகரன் கிட்ட எடப்பாடி சில கராரான கண்டிஷன்களையும் போட்டிருக்காராம். அதிமுகவோட கட்சி நிதியை பத்தி நீங்க எதுவுமே கேட்க கூடாது, அதே மாதிரி கொடநாடு விவகாரத்தை பத்தி வெளியில எங்கேயும் பேசக்கூடாதுங்கிறதா அந்த கண்டிஷன். இப்போதைக்கு 2 பக்கமும் பேச்சுவார்த்தை ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த டீலிங் ஓகே ஆயிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமே அமமுக அப்படியே அதிமுகவோட இணையுங்கிற அந்த மெகா ட்விஸ்டையும் சொல்லிட்டு நைஸா கிளம்பினாரு நம்ம மிஸ்டர் நரியா.
அறிவாலயத்தில் துரைமுருகன் எடுத்த அந்த திடீர் யூட்டன், அண்ணாமலை பக்கம் நகர்ற வேலுமணி, அமமுக அதிமுக மெகா இணைப்புன்னு நிறைய கொடுத்த ஆல் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். தமிழ்நாடு அரசியலோட அடுத்த அதிரடி மூவ்களை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி வச்சுங்க. அடுத்த ஹாட் அப்டேட்டோட சீக்கிரமே மீட் பண்ணுவோம்.